விஜய் மூவிஸ் பிளைண்ட் ரேங்கிங் பண்ணுவோம் டாப் 10. சூப்பர். ஃபர்ஸ்ட் மூவியே ஒரு செம மூவி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர். மாஸ்டர் மூவி நல்லா ரசிச்ச மூவி தான். அப்கோர்ஸ் விஜய் ஃபேன்ஸ்க்கு ஐ திங்க் விஜய் படத்துல ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரு மூவி. லியோ அவங்க நிறைய செலிப்ரேட் பண்ணியிருந்தா கூட லியோல அந்த செகண்ட் ஹாஃப் கிரிட்டிசிசம்லாம் இருந்துச்சு. அப்படி இல்லாம ரொம்ப அவங்க லோகி வெஸ் விஜய் காம்பினேஷன்ல ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மூவி தான். பட் விஜய்க்கு அதை விட பெட்டரான மூவிஸ் எல்லாம் இருக்குறதுனால நான் அதை 4th கொடுக்குறேன். மாஸ்டர் 4. ஓகே, அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், உங்களுக்கு பிடிக்குமா பார்ப்போம். மெர்சல். மெர்சல்ல விஜய் வந்து மோஸ்ட் ஸ்டைலிஷா அண்ட் நல்ல வெர்சடைலா காட்டின ஒரு மூவி. அதான் அட்லியோட குக்கிங், அது நல்ல கதை. இந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அதுல உள்ள அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கிரிஞ்சா ஃபீல் ஆயிருக்கு. ஸோ ஐ வில் கிவ் 6. அடுத்து எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர கூட வாய்ப்பு இருக்கு. குஷி ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் லெவலுக்கு டிசர்வ்ட் இல்ல, பட் ஓகே தான். மாஸ்டர் எத்தனை 4th. குஷி 3rd. ஏன் குஷி 3rd? லவ் மூவில அது ஒரு இது அவருக்கு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பாத் பிரேக் மூவி தான். அண்ட் ரொம்ப லாங் டைமா ஓடுன ஒரு மூவி. பட் ஆனா அதோட பெட்டரான 3rd பிளேஸ்க்கு தான் டிசர்வ்ட். அதை மிஞ்சின பிளேசஸ் வந்து கண்டிப்பா அது கிடையாது. அதுக்கு மேல கண்டிப்பா விஜய்க்கு பெட்டர் மூவிஸ் இருக்கும். லியோக்கு ஒரு பிளாஷ்பேக்க ஸ்டார்டிங் அண்ட் பினிஷிங் கொடுக்கும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணாம ரொம்ப டம்பா இருந்துருச்சு. அண்ட் இன்னொன்னு எல்லாருமே அந்த டைம்ல ட்ரோல் பண்ணது, இப்போ கூலியில விழுந்த அளவுக்கு லோகேஷ்க்கு அடி விழலனாலும் அப்பவே லைட் ஸ்டார்டிங் விழுந்துருச்சு. நீ வந்து லியோனே பேக்ரவுண்ட் மியூசிக்க கொடுத்துட்டு யாரு நீ லியோவா பார்த்திபனான்னு என்ன கன்ஃபியூஷன் அதுல இருந்துச்சு. ஒரு மாதிரி எக்ஸலண்டா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி நல்ல ஸ்டைலிஷா இங்கிலீஷ் மூவி ஸ்டைலா போச்சு. ஈவன் தோ இட் ஹேஸ் அ ஃபிளாஸ், மூவி கோயிங் இன்ட்ரெஸ்டா தான் போச்சு. சோ அது 6th பிளேஸ் டிசர்வ்ட். ஓகே. போக்கிரி அப்பதான் ஆழ்வார் வந்தது. அந்த சோகமான விஷயத்தை நாங்க பதிவு பண்றேன். நியாயமான சோகம் தான். போக்கிரி ஃபர்ஸ்டா செகண்டாங்கிறது அந்த எனக்கு ஃபேவரைட். அத மீறி விஜயோட கெரியர் பெஸ்டா தான் அந்த டைம்ல அந்த ஷர்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ். போக்கிரி ஷர்ட்னே வைப்பாங்க. போக்கிரிங்கிறது வந்து இம்பாக்ட் வந்து என் கில்லி கொடுத்திருக்கலாம். கில்லியை விட என்ன கேட்டா ஒரு படி போக்கிரி தான். எனக்கும் கில்லியோட போக்கிரி தான் பிடிக்கும். அண்ட் சாங்ஸ் அண்ட் அசின், ஐ அம் ஹார்ட் கோர் அசின் ஃபேன். ஓகே, கத்திலாம் இருக்கலானே வரது. கத்தி அப்போ நான் வந்து கில்லியரா இருக்கு. செகண்ட். ஓகே. ஏன் இந்த விவசாயிகளோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கீங்க? எமோஷன் இல்ல, அது ஃபில்மாவே என்டர்டெயின்மென்ட் இருக்கும். அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் கமர்ஷியல் மூவி. இப்போ ஈவன் போக்கிரி, கத்தி எல்லாம் அந்தந்த டைம்ல இருக்க பெர்ஃபெக்ட் கமர்ஷியல் மூவி. ஒவ்வொன்றுமே விஜய் வந்து அடுத்த லெவல் கண்டுபிடிச்சு. கரெக்ட். மியூசிக் அந்த தன்னுத்தி பிஜிஎம்லாம் சான்ஸ் சொல்லும்போது அது சென்டிமெண்டலா இருக்கும். ஃபைட்ல அந்த ஃபைட்டுக்கு யூஸ் பண்ண மியூசிக் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த பேய்த்தனமான ஒர்க். அந்த லேடிஸ் 2 ஜர்னலிஸ்ட் மாதிரி வந்து உண்மையில விஜய வந்து ஸ்டைலா காட்டினதா சொன்னாலும் முருகதாஸ் தான் அதுக்கான விதை. கில்லி அதான் கில்லி, கத்தி, என்ன போக்கிரி எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 2-3க்கு டிசர்வ்டு தான். ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலத்துல ரசிச்சதை வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன இருக்கும். கில்லி அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட்க்கு எலிஜிபிள், மோஸ்ட் எலிஜிபிள் தான். பட் நான் கிவ் அது 2 கொடுத்தாச்சு. ஓகே, இந்த 3ல அது 3 ஓகே. சச்சின் நீ அளவு சரியா கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல அப்படின்னு இல்ல, சச்சின் எனக்கு நீ சச்சின் அதுல கேட்டிருந்தா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கூட கொடுத்துருப்பேன். குஷி தேர்ட் கொடுத்துருக்கீங்க. குஷி தேர்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ கில்லிய 4th மாஸ்டர் இருக்கு. ஓ மை காட். செகண்ட் வந்து
செகண்ட் வந்து கத்தி. கத்தி கொடுத்திருக்கேன்னா அப்ப இது 5th தானா? 5th-ஆ? சச்சினை 6th போடுங்க. அஜித் ரசிகர் என்று நிரூபித்த தருணம். சச்சின் லியோ 6th-ல இருக்கு. லியோ 6th அப்ப சச்சின் 7th-ஆ? 7th-மே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். 7 இல்ல சொல்ல 7 சொல்ல 7th ஓகே சார். பாருங்க விஜய்க்கு அவ்வளவு டாப்பான மூவிஸ் ரொம்ப டஃப்பா இருக்கு. டஃப் காம்படிஷன். ஈவன் வந்து ஹார்ட்கோர் அனில்சால கூட இதெல்லாம் ரேங்க் பண்றது கஷ்டம் தான். ஓகே. துள்ளாத மனமும் துள்ளும். அவரோட ஏர்லி கரியர்லாம் ரொம்ப ஆக்சுவலி விஜய் சீரியஸான ஒரு கேரக்டரா, ஒரு விக்டிம் மாதிரியான ஒரு கேரக்டரா நடிச்சு அவரோட அந்த ஜாலினஸ் அந்த சாம்னஸ் இல்லாம ஒரு சீரியஸ் படம் ஃபுல்லாவே அண்ட் அழுக்கு மூஞ்சி பிளஸ் சீரியஸா அழுக்கு சட்டை போட்டு நடிச்சு ஹிட்டான மூவி அதுதான். அவர் அது மாதிரி 1 to 1 உதயான்னு ஒரு மூவி ட்ரை பண்ணாரு. இன்னொரு ஒரு மூவி கூட அதே மாதிரி நெஞ்சினிலே, அது ரெண்டுமே ஃபிளாப். ஆமா, இது ஒண்ணுதான் அவருக்கு சக்சஸ். அண்ட் கேரளால விஜய்க்கு பிகெஸ்ட் கிரியேட் ஆனதுக்கு ரீசன் அப்ப 8th போட்டுங்க மெர்சல. துப்பாக்கி 9th மட்டும்தான் இருக்கு. 9th மட்டும்தான் இருக்கு. அப்ப 9th ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். துப்பாக்கியா? வேற என்ன பண்ண வந்து அப்ப உங்களுக்கு இல்ல இப்போ சரி ஓகே. இப்ப இந்த லிஸ்ட்ல இல்லாம துப்பாக்கி என்ன லிஸ்ட்ல கொடுத்திருப்பீங்க? லிஸ்ட்ல இல்லாமன்னா எனக்கு ஆக்சுவலி துப்பாக்கி எந்த அளவுக்கு சூப்பரான விஷயம் இருக்கோ அதே அளவு படத்துல கொஞ்சம் லேகிங் இருக்கு. இப்போ அந்த டைம்ல அப்படி போயிடுச்சு. அந்த காஜல் அகர்வால் போர்ஷன் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா இன்ட்ரெஸ்டிங் லெஸ்ஸா இருக்கும். அதை இன்னும் பெட்டரா எழுதி இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ கைதி போஸ்ட் கைதி வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிட்டாங்க. அப்போ அந்த இதுல அப்படி இல்ல அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தேவைதான். ஆனா அதையே இன்னும் எஃபெக்டிவா வச்சிருக்கலாம். எதனால நான் அதை சொல்றேன்னா, முருகதாஸ் இஸ் மோர் கேப்பபிள் டு மேக்கிங் சச் எக்ஸ்ட்ரீம் லவ் மூவி. ஓகே, கஜினில அவரு அவ்வளவு இதா வச்சுட்டு இதை ஜாலியா அவரு டீல் பண்ணி இருந்திருப்பாரு. அது எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதர் தென் எனக்கு அதுல பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா நிறைய டிஃபர் ஆகுறேன். கத்தியில வந்து முஸ்லிம்ஸ வந்து அது என்ன ஸ்லீப்பர் செல்னு காட்டினது வந்து ரொம்ப முஸ்லிம்ஸ வந்து கிளைமேக்ஸ்ல வந்து வீக்கர் ஆயிருக்கு. ஒருவேளை நீ அவன் இடத்துல போய் டிராப்ல மாட்டி ஒரு எக்ஸப்ஷனலா தான் தப்பிச்சிருக்க. ஓகே, நீ டிராப்ல மாட்டினதுங்கிறதே அங்க ஃபெயிலியர் தான். சோ அது ஒரு பெரிய லேக்கிங்கா தான் பாக்க.